ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எங்க இருந்தாலும் ஃபோன்லயோ ஆர் லேப்டாப்லயோ எப்படி வந்து பட்டா, சிட்டா நம்மளோடது எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நியூ டேபுக்கு போறேன். ஸோ நீங்க ஃபோன்ல யூஸ் பண்றதா இருந்தா குரோம் ஓப்பன் பண்ணி, கூகுள்ல புதுசா ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க வந்து டிஎன் இ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டிஎன் இ சர்வீஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து இ சர்வீஸ்க்கான வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுக்கு போகும். அங்கே உங்களோட கவர்மெண்ட் லோகோ இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன இருக்குன்னு. இது உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை வந்து தமிழ்லேயே லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது பட்டா, சிட்டா அண்ட் புலப்பட விவரம். புலப்படம்ங்கிறது மேப்பை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் பார்க்க முடியும். பட்டா, சிட்டா விவரங்களை பார்வையிட. இதில் வந்து நம்மளோட பட்டா, சிட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு புதுசாக ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு போகும். இங்கே வந்து மாவட்டம் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள என்ன வட்டம்ங்கிறது தாலுக் செலக்ட் பண்ண சொல்லும். தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து கிராமம், என்ன கிராமம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்ககிட்ட பட்டா, சிட்டா விவரங்களை பார்க்கறதுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்று பட்டா எண். உங்களோட பட்டா நம்பர் இருக்குன்னா, பட்டா நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். 2வது உங்களோட புல எண். பட்டா நம்பரில் சப்டிவிஷன் நம்பர் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த சப்டிவிஷன் நம்பரை இங்கே வந்து புல எண் என்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, புல எண் 24ல் உங்களுக்கு வந்து 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு 4, 5 நம்பர் இருக்குது அப்படிங்கிறப்ப புல எண் இங்கே போட்டு உட்பிரிவு எண் நீங்கள் புல எண் போட்ட உடனே இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 58ன்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உட்பிரிவு இப்போ 58ங்கிறதுல உட்பிரிவு 1 to 1 இருக்குது. ஸோ இதில் 1ங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கீகார மதிப்புகளிடம் இங்கே வந்து நீங்கள் இந்த கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணி சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா உங்களோட சிட்டா ஓப்பன் ஆகும். இல்லை உங்ககிட்ட பட்டா நம்பரும் இல்லை, புல எண்ணும் இல்லை அப்படிங்கிறப்போ பெயர் வாரியான தேடல். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு 3 எழுத்தை மட்டும் தமிழில் டைப் பண்ண சொல்லுவோம். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது தமிழில் கன்வெர்ட் ஆகிருக்கும். நான் இப்போ செல்வம்ங்கிறத செல்லுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு உங்களோட கவர்மெண்ட் மதிப்பு இந்த கேப்ஷா வந்து BC8UNR இது நான் கொடுக்குறேன். இப்போ வந்து செல்வம்ங்கிற பேரில் இருக்க செல்லுன்னு எங்கெல்லாம் எந்த பேர்லலாம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களோடதை வந்து நீங்கள் பார்க்குறது உங்களோடது பட்டா நம்பர் வந்து 1361 செல்வராஜ் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணோடனே கீழே உங்களுக்கு கேப்ஷா போட சொல்லும். இந்த கேப்ஷா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சமர்ப்பின்னு கொடுத்தோடனே உங்களோட சிட்டா ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் கீழே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்டுங்கிறத கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட பட்டாவோட புலப்படம் பார்க்கணும், அதாவது மேப் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போகும். இங்கே வந்து இங்கேயும் மறுபடியும் நான் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட தாலுக், உங்களோட வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட புல எண் இப்போ 54ன்னு இருக்குன்னா போட்டிங்கன்னா இதுக்குள்ளே இத்தனை நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஒன்று மட்டும் கொடுக்குறேன். இதில் கேப்ஷா நான் என்டர் பண்ணுறேன் 3UNH6D. ஸோ நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு டேபில் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புலப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புலப்படம் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அதை எடுத்து